அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். அன்பான தனுசு ராசிக்காரர்களே, இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவானின் அருள் பெற்றவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதே மாதிரி எல்லா காரியத்திலையும் பொறுப்பாக செயல்படக்கூடியவங்க, சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய அனுகூல காற்று அப்படிங்கிறது வீசத் தொடங்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளோட தாக்கங்கள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு சலுகைகள் வழங்க மறுத்திருப்பாங்க. இனிமேல் அவர்களே உங்களுக்கு சலுகைகளை வழங்க போறாங்க. உங்களுக்கு அவர்களுடைய அனுகூலமான பார்வை கிடைக்கணும் அப்படின்னா முழுமையான திட்டமிடலும் நேரம் தவறாமையும் அவசியம். உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்களோ அவங்க வேலையை அந்த நேரத்துக்குள்ளே கொடுத்து முடிங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடிங்க. யாரும் குறை சொல்லாத அளவு உங்களுடைய வேலையை கொடுத்து வேலையை முடிச்சு கொடுக்கறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்றம் என்பதே ஏக்கமாக இருந்த நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாறும். சிலருக்கெல்லாம் அலுவலக பணியாக
வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் மூக்க நுழைப்பதோ உங்களுடைய விஷயத்துல பிறரை அனுமதிப்பதோ வேண்டாம். கோப்புகளை கையாள்வதிலும் பணத்தை கையாள்வதிலும் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லத்துல உங்களுடைய வாக்கு செல்வாக்கா மாறும். குல தெய்வத்தை மனதார கும்பிட்டீங்க அப்படின்னா தடைப்பட்ட விசேஷங்கள் தடையின்றி நடக்கும். உங்களுக்கு குடும்பத்து பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அதிக கவனத்தை செலுத்தணும். வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்து வந்த இடைவெளி அப்படிங்கிறது இனிமேல் குறைய போகுது. வாழ்க்கை துணையால உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சந்தோஷமும் இருக்கும். சிலர்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க இதுவரைக்கும். அந்த நிலை இனி மாறி 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வீடு மனை வாகனம் வாங்கும் போது பத்திரங்கள்லாம் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வாங்குங்க. பொது இடத்துல குடும்ப விஷயங்கள் எதையும் நீங்க பேச வேண்டாம். செய்யும் தொழிலில் வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது நிலைக்கிறதுக்கு தளர்ச்சி இல்லாத உழைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் முக்கியம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் புதிய முதலீடுகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் வீண் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பங்கு வர்த்தகத்தில் அனுபவம் இல்லாமல் இந்த வருடத்தில் இறங்க வேண்டாம். தொழில் சார்ந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்வை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பொறுப்பு திடீர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சலிக்காத செயல்களிலேயும் நீங்க கவனமா இருக்கிறது முக்கியம். மேலிடத்தின் ஆதரவு கிடைக்கும் போது உங்களுக்கு கீழான யாரையும் பழிவாங்க நினைக்க வேண்டாம். கூடா நட்பு கேடா முடியும். சஞ்சலமும் சபலமும் சற்று எட்டி பார்க்காம கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கலை படைப்பு துறையினருக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கிடைக்கும். புகழ் பெயர் இதெல்லாமே வரும் சமயத்துல தீய சகவாசம் தீயா சுடும் அப்படிங்கிற பழமொழியை உணர்ந்துக்கிட்டு அவர்களிடத்திலிருந்து உடனே விலகுவது நல்லது. வாகனத்துல சிறு சிறு பழுது அப்படின்னாலும் உடனே சரி செய்துக்கணும். இரவு பயணத்தை அதுவும் தனியே செல்வதை நீங்க மட்டும் செல்வதை தவிர்த்துக்குங்க. உணவு பழக்க வழக்கத்துலலாம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். இரவுல வறுத்த பொரித்த காரமான உணவு வகைகள் எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கணும். இந்த வருடத்துல சாமர்த்தியமா செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடித்து கொள்ளுவீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாக கிடைக்கும். இனிமேல் மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தை நிலவரங்களை அறிஞ்சு தனுசு ராசிக்காரர்கள்லாம் செயல்படணும். கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். நண்பர்களிடத்துல மனவிட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு அதிக மாற்றங்கள் வரும். உறவுகளிடத்துல பொறுமையை கையாளுங்க. உங்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகப்படுத்தும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் சிலருக்கு சாதகமாக முடியும். பணி சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காப்பது அவசியம். மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வழக்கு விஷயங்கள் எல்லாம் ஒரு சில தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். உங்களுக்கு கேளிக்கை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசி இளைஞர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. வித்தியாசமான ஆசைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பிறக்கும். சொகுசு ரக வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வமே வரும். உங்களுக்கு இனிமேல் விதண்டாவதமான சிந்தனைகளை குறைச்சு கொள்வது மனதிற்கு அமைதி அப்படிங்கிறது கொடுக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் வரலாம். மருத்துவ தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரிகளுக்கெல்லாம் பணிகளில் ஒரு விதமான சோர்வான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மூலிகை மற்றும் தானியங்கள் தொடர்பான வியாபாரங்கள்லாம் நல்ல லாபம் ஏற்படும். சக கூட்டாளிகளை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது இனிமேல் ஏற்படும். உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கான செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே நீங்கி வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் சார்ந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். ஆடை ஆபரணம் தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதிலேயே சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்க. திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்துல சக ஊழியரிடத்துல விட்டு கொடுத்து போங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு தடையாயிருந்தவர்களை எல்லாத்தையுமே நீங்க வெற்றி கொள்ளுவீங்க. புது விதமான உணவுகள் மீது உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமா உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கலைஞர்கள்லாம் பயனற்ற பேச்சுகளை தவிர்த்துக்குங்க. வரவுகள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வருடத்துல சேமிப்பு விஷயங்கள்ல அதிகம் கவனத்தை செலுத்தணும். பழைய
இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். பயணங்களில் இருந்துட்டு வந்த சோர்வு அப்படிங்கிறது குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்தில் குறைய போகுது. கலைஞர்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் எதிலும் பொறுமையாக செயல்படணும். மறைமுகமான சில போட்டிகளால் மாற்றமான அனுபவம் ஏற்படும். தலைமையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. தொண்டர்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே பாதி வெற்றி உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வருமானம் விஷயங்களில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும். தனுசு ராசி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் பெண்களுக்கு அதிகரிக்கும். குழந்தை இல்லாத பெண்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே குறையும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். நெருக்கமானவர்களால் அனுகூலமான சூழல் அப்படிங்கிறது உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். மாணவர்கள்லாம் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு இருக்கிறது மிக மிக அவசியம். உயர்கல்வியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு படிப்பது மறதி பிரச்சனைகளிலிருந்து உங்களை தவிர்க்கும். உடற்பயிற்சி செயல்களால் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதிய தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். ஆசிரியர்களிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களிடத்துல. நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதம் எல்லாமே விலகும். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதால வியாழக்கிழமை தோறும் சாமந்தி பூ மாலை சர்க்கரை பொங்கலோடு ஆணைமுக பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே கட்டி முடிக்கப்படாத இருக்கக்கூடிய கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதுவே மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல எந்த பரிகாரமும் தேவையில்லை. இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்களுக்கு. இந்த குரோதி வருடம் மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம்.